பொதுவா வாகனத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடியோல ஹீரோ ஹோண்டா பைக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள். இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரேஸ் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க யூஸ் ஆகும். ஸோ இந்த கேபிளை நாங்கள் பைக்கில் அதனுடைய கேபிள் ஃபால்ட் இருந்தது, அதனால் நாங்கள் அந்த கேபிளை வாங்கிட்டோம். இந்த கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நரம்பு நான் தொடுதான் பார்த்தீங்களா, அதுதான் அந்த நம்ம திருக்கோம்ல அதில் இருக்கிற வயரு. இது வந்து பார்த்திங்கன்னா நேராக டைரெக்டாக இன்ஜினில் கனெக்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கும்போது கேபிள்னா கிளச் கேபிள். ஸோ நம்ம ஒரு வண்டி மூவ் பண்ணால் கிளச் போட்டு தான் அதை மூவ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கிளச் வந்து ரொம்ப முக்கியம். கிளச்சுடைய வேலை என்ன அப்படின்னா, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த கிளச் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க யூஸ் ஆகுது. ஸோ இது கிளச் கேபிளில் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு இந்த கிளச்சு பிடிக்குது. இது வந்து இன்ஜினோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய பார்ட். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஷூ. ஸோ பிரேக் ஷூ அப்படிங்கிறது நம்ம பிரேக் பிடிக்கும்போது அது ரெண்டையுமே ஜாயிண்ட் ஆகி நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடியது. இந்த பிரேக் ஷூ வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. ஸோ நம்ம ஸ்பீடை மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரேக் ஷூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்மால் டீத், அதாவது இந்த செயின் பல்லுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 பல்லு இருக்கும். அந்த செயினில் பார்த்தீங்கன்னா 2 பல்லு இருக்கும். அதோடைய ஸ்மால் டீத் தான் இது. இது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவிங்கை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதுதான் பைக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.